நேசிக்கிற நல்ல தகப்பனே, மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து சுகம் ஜீவன் பலனை கொடுத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களில் அற்புதமான ஊழியங்களை நடத்தும்படி எங்களுக்கு கொடுத்த பலத்திற்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல அனுகூலமான ஆண்டவரை எல்லா நீட்ஸ்க்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கடந்த மாதங்கள் நடந்த ஊழியங்கள் உமக்கு மகிமையாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதியில் வந்து நிற்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற, இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற எல்லா மீட்டிங்ஸ் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும், வழி நடத்தும் தகப்பனே. கர்த்தாவே, இந்த மீட்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்களுடைய சுயத்திலேயோ, எங்களுடைய பலத்திலேயோ, எங்களுடைய பணத்திலேயோ, இல்லாவிட்டால் எங்களுடைய சாமர்த்தியத்திலேயோ நாங்கள் செய்யாதபடிக்கு உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் செய்ய எங்களை கைட் பண்ண முடியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் திருச்சபையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எல்லா ஊழியங்களை சரியாக உமக்கு மகிமையாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஊழியங்களாக எங்களுக்கு மாற்றித்தாரும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சொல்ல மாட்டிங்களா ஆமேன்? ஆமேன்னா நாங்கள் கடைசியில் என்னாத்துமாவே கத்தர் சோத்திரி அப்போ தான் சொல்கிறது பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, யாருக்கு இந்த மாதத்தில் பர்த்டே இருக்கிறது, பர்த்டே பிறந்த நாள் இருக்கிறவர்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஏம்மா, இந்த சர்ச்சில் யாருக்கெல்லாம் இந்த மாதம் பிறந்த நாள் இருக்குதோ நீங்கள் ஏந்து நின்னீங்களான்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோமா? வெரி குட், வெரி குட். 3 சகோதரர்களுக்கு பிறந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் ஜாஸ்பா பாஸ்டர் கூட வா. ரைட், வெரி குட். கரங்களை, அவங்க 2 சகோதரர் ஒரே மாதத்தில் பிறந்துக்கிறாங்க. ரைட், கரங்களை நீட்டுங்க அவங்க பக்கம். சாவித்திராமா பர்த்டேவா அவனுக்கா? சரி, எல்லாம் கரங்களை நீட்டுங்க அவங்க பக்கம், ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பிள்ளைகள், நீர் ஏற்படுத்தி கொண்டு வேறு பிரித்த பிள்ளைகள் இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை இன்னும் ஆசீர்வதியும், அவனுக்கு நல்ல சுக வாழ்வை கொடும். இந்த வருடங்களில் பெற்றுக்கொள்ளாததை ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவளுக்கு தீர்காயுசை கொடும் ஆண்டவரே, சுகம் ஜீவன் பலனை கொடும் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அவங்க போகிற வழிகள் வெட்டியான வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களையும் அவங்க குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நீண்ட நாட்களை கூட்டித்தர முடியாக நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அதிசயமான காரியங்களை செய்யும், நீங்கள் அற்புதமான காரியங்களை செய்யும். இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறோம். நீங்கள் ஆசீர்வதி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹாப்பி பர்த்டே பிரதர்ஸ். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது ஜெபம், மேரேஜ் டே. இந்த மாதத்தில் மேரேஜ் டே இருக்கிறவர்கள் எழுந்து நிற்கலாமா? வெரி குட், வெரி குட். நிறைய பேருக்கு மேரேஜ் டே. ரைட், இவளுக்கா நம் கரங்களை நீட்டி ஜபிக்கலாமே. கர்த்தர் இவங்களுடைய திருமண வாழ்க்கை, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவர்கள் சேர்ந்து கலந்து அந்யோன்யமாய், ஐக்கியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய் வாழும்படியாக நம்ம ஜபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் திருமண நாள் நினைக்கிறதான பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்களை இணைத்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நீர் பாதுகாத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு 2 பேருக்கும் நல்ல வாழ்வை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் நேசித்து கடைசி வரைக்குமாய் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாய் மாட்டும் ஆண்டவரே. அவனுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனங்கள் வராதபடி, பிரிவினைகள் வராதபடி, பிசாசானவன் அவங்க குடும்பத்தில் பிரவேசிக்காதபடி ஒவ்வொரு குடும்பங்களை நீரே ஆளுகை பண்ணும் ஆண்டவரே. அவருக்கு 2 பேருக்கும் நல்ல தீர்காயுசை கொடுக்கும் ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காணலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஒரு கைத்தட்டி ஆமாம், ஹாப்பி ஆனிவர்சரி டே. கர்த்தர் உங்களை நிச்சயமாய்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டுறீங்க. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் டே இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் கல்யாணம் ஆகாத சகோதரன் பார்த்துன்னு எனக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க தான் இருக்குது, அதனால் அவங்க தான் தட்டட்டும் அப்படின்ட்டு. உங்களுக்கும் அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகின்றோம். நேரம் வேகமாய் ஓடிவிட்டது. அதனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த கரங்களை தட்டுங்க எல்லாரும், சபை முழுவதும் கரங்களை தட்டு. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, எல்லாம் கைதட்டி போகா. கடந்த மாதங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அது சீக்கிரத்தில், எல்லாம் சொல்லுங்களாங்க, அது சீக்கிரத்தில் லேசான உபதிரவங்கள், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அது சீக்கிரத்தில். இந்த உபதிரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து கரங்களை தட்டி நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் ஆமென் லேசான உபதிரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். ஹல்லேலூயா. கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். என்னது? உபதிரவம். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். வியாதி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பிரச்சனை பக்கத்தில் சொல்ல மாட்டேன், கை விட்டுட்டீங்களா? சொல்லுங்க, சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்ல என்ன பார்த்துனுங்கிறாங்க, நிறைய என்ன பார்த்துனுங்கிறாங்க. கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க, என்ன பார்த்துனுங்கிறாங்க. ஆமாம், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நாம் வேகமாய் முடிக்கிற ஒரு கட்டாயத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவங்களே, பிரான்ஸ் தேசத்தில் வோல்டர் என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரான்ஸ் தேசத்தில் வோல்டர் என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த வோல்டர் என்றதான அந்த மனுஷன் ஒரு ரைட்டர் என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் எழுதி விடுகிறதான ஒரு மனிதன். பட் அந்த மனிதன் ஒரு நாஸ்திகன் என்று சொன்னால் கடவுளே இல்லை என்ற ஒரு கொள்கை மைண்டு நிறைந்தவன். கடவுள் இல்லை உலகத்திலே, கடவுளே என்றவர் இல்லை அப்படின்ற ஒரு மைண்டு இருக்கிறவர்களை நாஸ்திகர்கள் என்று சொல்வார்கள். அப்படி நாஸ்திகனாக இருந்தவன் ரைட்டிங்ஸ் நிறைய புத்தகங்கள் எழுதுவான். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதி, ஆமாம் நான் எழுதுறது தான் ஞானம் அப்படின்று நினைத்து அவன் எழுதி கொண்டிருப்பான். பட் இந்த வோல்டர் என்ற அந்த ரைட்டர் வேதத்துக்கு டெட்லி அகைன்ஸ்ட், பரிசுத்த வேதத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கும் டெட்லி அகைன்ஸ்ட் அந்த வோல்டர் என்ற ரைட்டர். கவனிங்க, அந்த மகன் எழுதுகிற அத்தனை புத்தகங்களிலே ஜனங்களுக்கு ஞானத்தை எழுதி கொடுக்கவில்லை, அதுக்கு மாறாக வேதத்திற்கு அகைன்ஸ்டாக அநேக காரியங்களை எழுதி கொண்டே வந்தான். பைபிளுக்கு விரோதமாய், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் தூஷிக்கிற மாதிரியும், கிறிஸ்து கடவுள் இல்லைன்ற மாதிரியும், பைபிள் ஒன்றும் இல்லைன்ற மாதிரியும் நிறைய புத்தகங்களை எழுதி கொண்டு வந்தான். அந்த புத்தகங்கள் அதிகமாக எழுதுகிறதுனால ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அவன் வீட்டிலேயே வைத்து கொண்டிருந்தான். ஆமாம், எல்லாம் எழுதுவது, பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது, இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இப்படி எழுதுகிறான், நான் எழுதுகிற இந்த புத்தகங்கள் உலகம் முழுவதும் போகின்றது, ஆனால் நான் இறந்த பிறகு 100 வருஷத்திற்குள்ளே பைபிளே இல்லாமல் போயிடும் எழுதுகிறான். 100 வருஷத்துக்குள்ளே பைபிளே யார் படிக்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்காது, என் புத்தகத்தின் மூலமாக பைபிளை இல்லாமல் பண்ண போகிறேன்னு எழுதுறான். நல்லா கேட்டுக்கணும். அப்படி எழுதி அவன் 1778 அவன் செத்துறான். 1778 அந்த வோல்டர் என்ற அந்த ரைட்டர் செத்துறான், மரிச்ச பிறகு 25 வருஷத்திற்குள்ளாகவே ஜெனீவா பைபிள் சொசைட்டி அவர்கள் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பிரிண்டிங் ப்ரெஷ்ஷையும் ஜெனீவா பைபிள் சொசைட்டி அவர்கள் வாங்குகிறார்கள். அதில் சொல்ல மாட்டிங்களா? எந்த வோல்டர் என்ற மனுஷன் பைபிளுக்கு விரோதமாக எழுதினானோ, பைபிளை இல்லாமல் போயிடும்னு எழுதினானோ, அதே வோல்டருடைய வீட்டையும் பிரிண்டிங் ப்ரெஷ்ஷையும் வாங்கி ஜெனீவா பைபிள் சொசைட்டி அவர்கள் உலகம் முழுவதும் பைபிளை பிரிண்ட் பண்ணி உலகத்துக்கு கொடுத்தார்கள். எவ்வளோ நல்ல தெய்வம்! ஒரு கையை தட்ட மாட்டீங்களா? ஒரு கையை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி எழுதினவர்களும், இப்படி சொன்னவர்களும், இப்படி பேசின எத்தனையோ கொம்புகள் ஆண்டவருக்கும் பைபிளுக்கும் திருச்சபைகளுக்கும் விரோதமாக எழும்பிக் கொண்டே வந்தது. ஆனால் ஒரு கொம்பும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கவில்லை. எல்லா கொம்புகளை கர்த்தர் உடைத்தார். உடைக்கிற தேவன் நம் நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பைபிளை முடிக்க முடியாது. பைபிள் சொல்லுது, வானமும் பூமியுமே ஒளிந்து விடுமே தவிர என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது என்று கர்த்தர் சொன்னார். இந்த வேதத்தை ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது, ஒரு கவர்மெண்ட்னால் அழிக்க முடியாது. எவனும் பைபிளை அழிப்பதற்கு எழும்ப முடியாது. எழும்பினால் அவனை அழிந்து போய்விடுவான். அல்ல சொல்ல மாட்டீங்களா? இந்த வேதம் அவ்வளோ மகத்துவம் உள்ளது, சர்வ வல்லமையுள்ளது. இந்த வேதம் காலகாலமாய் பாதுகாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு துல்லியமான எழுத்துகள் நிறைவேறும் வரைக்குமாய் ஒருவனும் இந்த வேதத்துக்கும் முன்பாக நிற்க முடியாது. ஆமென். செய்தி அது இல்லை, ஒரு கருத்து சொல்றேன். அல்ல சொல்லுங்க.
அப்போ பைபிளுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிளுக்கு விரோதமாக எத்தனை புகார்கள் எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் இந்த சத்திய வேதத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் நிற்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் நான் தெலுங்கு சர்வீஸில் 2வது சர்வீஸில் ஒரு செய்தி அவர்களுக்காய் கொடுத்திருந்தேன். அம்மா திடீரென்று சொல்லி கடந்த வாரம் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் கொடுத்த செய்தியை ஆயத்தம் பண்ணி நிற்கிறேன் பேசுகிறதுக்கு. ஆவியானவர் சொல்கிறாரு வேறு செய்தியை பேசுன்றாரு. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்களாம். கடந்த வாரம் செகண்ட் சர்வீஸில் கொடுத்த செய்தி, அந்த செய்தி ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். ஒருவேளை யாருன்னா யூடியூப்பில் பார்த்துருந்தா நான் பார்த்துட்டேனே அதனால் நான் இப்போ கேட்க மாட்டேனே அப்படி இருக்காதீங்க. அது தெலுங்கில் பேசினேன், இது தமிழில் பேசுவோம். அப்போ ஒரு கோணத்தில் கர்த்தர் பேசியிருப்பார். அப்போ பேசின மாதிரி இப்போ வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புதுசாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சீக்கிரமாய் நமக்கு இருக்கிற ஒரு 40 மினிட்ஸில் ஆண்டோட வார்த்தை முடித்து திருவிருந்துக்கு போகின்றோம். மேத்யூ சாப்டர் 5 verse 14 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அநேக பகுதிகளிலே அவருடைய செய்திகளை சொன்னார். அந்த செய்திகளிலே அவர் கடற்கரையில் அருகிலே செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒலிவ மலையிலே செய்திகளை சொல்லியிருக்கிறார். தேவாலயத்திலே செய்திகளை சொல்லியிருக்கிறார். வனாந்தரங்களிலே கர்த்தர் நிறைய செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் மலை பிரதேசத்திலே மலையிலே சொல்லப்பட்ட செய்தி மலை செய்தி, அற்புதமான செய்தி. அது மேத்யூ 5, 6, 7 இந்த சாப்டர், இந்த 3 சாப்டரில் 5, 6, 7 இந்த 3 சாப்டரை மேத்யூஸ் காஸ்பலில் இந்த 3 சாப்டரில் இருக்கிற செய்தி எல்லாம் ஒரு மலை மேலே அமர்ந்து கொண்டு சொல்லப்பட்ட செய்தி, பிரசங்கம். இந்த பிரசங்கத்திற்கு ரொம்ப வேல்யூஸ் உண்டு. இதில் சொல்லப்பட்ட செய்தி மிக மிக அற்புதமான யூஸ்ஃபுல்லான செய்தி உலகத்துக்கு ஆண்டவர் சொன்னது. அதில் தான் ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அந்த செய்தியில் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து, அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, அவரையே சார்ந்திருக்கிறவர்களை பார்த்து, அவரையே நம்புகிறவர்களை பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆமென். இந்த வார்த்தை பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு வெளிச்சமாக இருக்கீங்க? கைப்பிடிங்க பக்கத்தில். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ உலகமெல்லாம் இருட்டில் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்போது சூரியன் இல்லையா? சந்திரன் இல்லையா? நிலா இல்லையா? நட்சத்திரங்கள் இல்லையா? இதெல்லாம் இப்படிப்பட்ட பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாகுது. நம்மளே ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சம் சொல்கிறாரே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த வேர்ல்டு, இந்த பூமியை வெளிச்சமாக்குவதற்கு சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் தேவைப்படுகிறது. இந்த வேர்ல்டை இப்படி வெளிச்சம் காட்டுறதுக்கு, இந்த வெளிச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யாருக்கு வெளிச்சம் காட்டும்படி, யாரை வெளிச்சத்திற்குள்ளே நடத்தும்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே
இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி. அல்ல சொல்லுங்க. இந்த மரக்கொடிகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற யூனிவர்சல் இருக்கிற அவைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு இல்லை, மனிதர்களுக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கும்படியாக நம்மளை சூரியனை போல சந்திரனை போல கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாட்டிருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தா மனிதர்களுக்கு, மனுஷ வாழ்க்கைக்கு நாம் வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி கர்த்தர் நம்மளை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வேர்ல்ட், இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலம், இந்த பூமியில் இருக்கிற மேன்கைண்ட், இந்த பூமியில் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளிச்சமாக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அதுக்காக தான் நம்மளை இருளிலிருந்து கர்த்தர் பெரிய வெளிச்சத்திற்குள்ளே அழைத்தார். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வேதத்தை வேகமாய். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு இப்படி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு வழியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான் என்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறவன் எதிரில் நடக்க மாட்டான், இருளில் நடக்க மாட்டான். என்னது இருள் என்றால் என்ன? டார்க்னஸ். இருள் என்றால் என்ன? ராத்திரியிலே வருகிற இருட்டு கிடையாது. இருள் என்று என்ன சொன்னால் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத ஒரு இருள், சத்திய வழியிலே நடக்காத ஒரு இருள், பரிசுத்த வாழ்க்கை இல்லாத ஒரு இருள், நீதி இல்லாத ஒரு இருள். அதுதான் இருளை குறிக்கிறது, இருட்டை குறிக்கிறது. இன்றைக்கு அறிவில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மூடத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இருளை குறிக்கிறது. அந்த இருளில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் இல்லாதவையை சத்தியமாக, உண்மை இல்லாதவையை உண்மையாக, நீதி இல்லாதவையை நீதியாக, கடவுள் இல்லாதவையை கடவுளாக பின்பற்றி வணங்குகிறது தான் இருள். இருட்டில் இருக்கிறார்கள். அந்த இருட்டை போக்க தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே அவர் உதித்தார். இயேசு இந்த பூமியிலே வந்தார். எதுக்குன்னா ஒவ்வொரு மனுஷனையே வெளிச்சமாக்கும்படி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வசனத்தை பாருங்கள். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு கைத்தட்டி கர்த்தரை துதிக்கலாம். மெய்யான ஒளி யாரை பிரகாசிக்கணுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கணும். இப்போ இயேசு எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுவதற்காக தான் இந்த பூமியில் வந்தார். நோக்கம். அப்போ எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் இருட்டில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களன்னா வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐசியா சாப்டர் 16 words 2 வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியை இருள் என்ன பண்ணிருக்குதான்? மூடி இருக்குதான். சொல்லுங்கம்மா, இருள் என்ன பண்ணிருக்கு? மூடி இருக்குது. காரிருள் ஜனங்களை மூடி இருக்குது. அப்போ இந்த வேர்ல்டை வந்து வெளிச்சமாக்குறதுக்கு சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அது வந்து நம்ம வாழ்றதுக்கு சரிப்போகுது, அவ்வளோதான். ஆனால் ஜனங்கள் இருட்டில் இருக்கிறார்கள். ஜனங்கள் காரிருள் சூழ்ந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவனை அறியாத ஒரு இருள், தேவனை தெரிஞ்சு கொள்ளாத ஒரு இருள். சத்திய தேவனாகிய இயேசுவை, உலகத்தை உண்டாக்கின தேவனை
அறியாமல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இருள். அதுக்காக தான் இன்னைக்கு 33 கோடி தேவர்கள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் சத்தியம் இல்லை என்று தெரியும். அவங்க எங்கே பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, என்ன பண்ணாங்க, மனுஷனுக்காக என்னதான் பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தேவர்களாய் வணங்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் இருள். இருட்டில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சத்திய தேவனை அறியாமல் இருக்கிற அத்தனை பேரும் இருட்டில் வாழ்ந்துக்கிறான். அந்த இருட்டில் இருக்கிறவனை வெளிச்சமாக்க வந்த தெய்வம் தான் இயேசு. இப்போ அந்த இருட்டிலேருந்து நீ நான் வெளியே வந்துக்கிறோம். வெளியே வந்த நான் எப்படி இருக்கணும்? உன்னை கர்த்தர் வெளிச்சமாக்கியிருக்கிறாரு. நீயும் நிறைய பேரை இருட்டில் இருக்கிறவளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் நீ உலகத்துக்கு வெளிச்சம்னு கர்த்தர் சொன்னார். அல்ல சொல்ல மாட்டிங்களா? இப்போ புரிஞ்சிச்சா பொருள்? நீ உலகத்துக்கு வெளிச்சோன்றது எதுக்காகனா, இருட்டில் உலகம் இருக்குது, மனுஷர்கள் இருட்டில் இருக்கிறாங்க. அந்த இருட்டில் இருக்கிறவன் எல்லாரையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை ஏசப்பா உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. உன்னை வெளிச்சமாய் மாற்றிருக்கிறாரு. நீயும் நான் ஒரு நாள் இருட்டில் தான் இருந்தோம். பைபிள் சொல்லுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் இருட்டில் இருந்தோம், இப்போ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். எங்கிருந்து அழைக்கப்பட்டோம்? அந்தகார இருளில் நின்று. சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கப்பட்டோம்? பின்னாடி சொல்லுங்கம்மா, எங்கிருந்து அழைக்கப்பட்டோம்? அந்தகார, சொல்ல மாட்டீங்களா? அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான தன் ஒளிக்கு அழைத்தார். ஒளி இடத்திற்கு அழைத்தார். இயேசு தான் ஒளி. இயேசுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இருட்டு. இயேசுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இருட்டு, டார்க்னஸ். அங்கிருந்து நம்மளை வெளிச்சத்திற்குள்ளே அழைச்சிட்டார். ஆமென். அப்போ நம்ம முன்னே எங்கே இருந்தோம்? இருட்டில் இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருட்டில் இருந்த நம்மளே அழைச்ச மாதிரி நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, முன்னா வீடு இருக்குது, பின்னாடி வீடு இருக்குது, ஊரில் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இன்னும் இருட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீயும் நானும் வெளிச்சம் காட்டுற விளக்காக கர்த்தர் நம்மளை மாட்டியிருக்கிறார். நீ வெளிச்சம் கொடுக்கலன்னா அவங்க எப்படி வருவாங்க? அவங்கள போல நீயும் இருட்டாக இருந்தா அவங்களும் வெளிச்சத்துக்குள்ளே வருவாங்களா? நீ எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு முன்னாடி விளக்கா எரிந்து கொண்டிருக்கிற விளக்கா இருக்கணும். வெளிச்சம் கொடுக்குற விளக்கா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையே வெளிச்சம். கிறிஸ்தவ சமுதாயமே வெளிச்சம். ஹல்லேலூயா. வெளிச்சம் என்றால் என்ன? உண்மையை சொல்லுவது, சத்தியத்தை சொல்லுவது. ஆமாம், எது பொய் என்றதை சொல்வது, எது மெய்யான வழி என்று சொல்வது, அதை காட்டி கொடுக்கறது தான் வெளிச்சம் காட்டுறது. பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை காட்டுவதற்காக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்தார். எபேசியர் 2:8 கூட அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியன் சாப்டர் 2 verse 8 வாசிங்க அந்த வசனத்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. 7 வாசிங்கம்மா தமிழ்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே. எங்க இருக்குதுமா அந்த வெளிச்சம்? உருவ காணோம் தமிழ் பைபிள்ல. தெலுங்குல 8 இருக்குது இல்லையா? ஆமென். 9 வாசிங்க. அப்போ ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. எங்க இருக்குது மாதவ? கண்டுபிடிங்க அந்த வசனத்தை தமிழ்ல. தெலுங்குல வாசிங்க 8. ஓ
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் மாற்றி சொல்லிக்கிறேன், அதனால தான் அங்கே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். ஆமா, முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாயிருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, கைப்பிடிச்சு பக்கத்துல சொல்லுங்க. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? முற்காலத்தில் மூர்க்கமாயிருந்தோம். எல்லாமே கடவுள் என்று நினைச்சு கொண்டிருந்தோம் முற்காலத்தில். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லது கெட்டது ஒன்றா சேர்த்திருந்தோம். இருளையும் வெளிச்சத்தை ஒன்றா சேர்த்திருந்தோம். ஆனால் இருள் வேற, வெளிச்சம் வேறன்னு தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சத்தியம் வேற, பொய் வேறன்னு தெரிஞ்சிச்சு. ஆமாம், முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்தில் இருந்தீங்க. இப்போ எப்படி மாறினீங்க? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் நம்ம எல்லாரும் வெளிச்சமாக்கப்பட்டோம். இப்போ வெளிச்சமான பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணுமா சொல்லுங்க? வெளிச்சத்தில் நடக்கணுமா? இப்போ நான் ஏசப்பா பிள்ளை வெளிச்சத்தில் வந்துட்டேன்னு சொல்லி திருப்பி இருட்டுக்கு போகக்கூடாது. திருப்பி இருட்டான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆமாம், இருட்டில் திருட்டுக்கை சும்மாவே இருக்காதான் அப்படின்ற மாதிரி நம்ம இருட்டில் போகக்கூடாது. இருட்டான காரியம் என்றால் என்ன? பாவம், தேவனுக்கு பிடிக்காததான வாழ்க்கை, அதுதான் இருள். அதில் நம்ம போகக்கூடாது. இருட்டில் வாழக்கூடாது. ஒரு நாள் இருந்தோம் இருட்டில், ஒரு நாள் சீக்ரெட் கில்லராக இருந்தோம், ஒரு நாள் சீக்ரெட் பாவிகளாக இருந்தோம், ஒரு நாள் தள்ளப்பட்டு இருந்தோம். இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது நம்மளை. ஆண்டோட வெளிச்சம் நம்ம மேலே உதிக்கும் போது அந்த இருள் போய்விட்டது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். இப்போ ஆண்டோட பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். திரும்பி என்ன பண்ணக்கூடாது? நீ எங்கே போகக்கூடாது? கை பிடிச்சி சொல்லுங்க, எங்கே போகக்கூடாது? இருட்டுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீயும் நானும் வெளிச்சமாக இயேசுவாலே மாட்டப்பட்டோம். அந்த வெளிச்சம் உனக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுத்துனே இருக்கணும். ஒரு விளக்கு, இருட்டு வீட்டில் ஒரு விளக்கு பற்ற வச்சா அது வெளிச்சம் கொடுக்குது இல்லைங்களா? கொடுத்த உடனே என்ன பண்ணுறோம்? அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கிறோம்? கட்டிலுக்கீழே வைப்போமா? மறைவான இடத்துல வைப்போமா? எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி மேலே வைப்போம். நீயும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தியனா உன்னை கர்த்தர் எங்குமே மேலே வைப்பார். நீ வெளிச்சமாக இருந்தானா உன்னை தேடி பதவிகள், பட்டங்கள், பேர்கள் நீ தேடி போகிறதில்ல, உன்னை தேடி வருகிறது தான் உயர்வு. அது உங்களுக்கு வரணும்னா நீ விளக்காய் மாறணும், நீ வெளிச்சமாய் மாறணும், நீ ஒளி கொடுக்கணும். நீ கொடுக்கின்ற போது மேலேயே வைப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா இடங்களிலே உங்களை மேன்மையாய் வைத்து பார்ப்பார்கள். ஏன்னா அந்த மேன்மையை எது கொடுக்குதுன்னா நீ கொடுக்குற வெளிச்சத்தினால வந்துச்சு உனக்கு. அப்போ நீ எரிகிற விளக்கா இருந்தனா அந்த மேன்மைகள், அந்த புகழ்கள், அந்த உயர்வு வருமுனை தேடி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க ஒரு வசனத்தை, யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நான யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவன் எப்படி இருந்தானா? எரிகிற விளக்காய் இருந்தான். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்தானா. யோவான் ஸ்நானகன் ஜீசஸுக்கு முன்னாடி வந்தார், ஒளியை ஆயத்தம் பண்ணார், ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இயேசுதான் ரட்சகர் என்று உலகத்துக்கு அறிவித்தார். அவர் எப்படி இருந்தாராம்? இயேசுவுக்கு முன்னாடி வந்தவர் எப்படி இருந்தாராம்? வெளிச்சமாக இருந்தாராம்.
எரிகிற விளக்கா இருந்தாராம். நீயும் நான் எப்படி எரிஞ்சு கொண்டிருக்கிற விளக்கா இருக்கணும்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நீ எரிகிற விளக்கா இருக்கணும்? நீ எரிகிற விளக்கா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீட்டிலாவது வெளிச்சம் கொடுக்குறியா? உங்கள் ஊர்லாவது வெளிச்சம் கொடுக்குறியா? உங்கள் ஏரியாவிலாவது வெளிச்சம் கொடுக்குறியா? உங்கள் குடும்பம் வெளிச்சம் கொடுக்குற குடும்பமாய் நீ மாற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய வீடு பார்த்தீங்களாண்ணா இருட்டாக இருக்குது. நிறைய வீட்டில் இருட்டுனா லைட் இல்லைங்களா பாஸ்டர், ஒரு லைட்டு மாட்டிடலாம். அப்படிப்பட்டது லைட் இருக்குது. ஆமாம், ஃபேஷனாக லைட்டெல்லாம் இருக்குது. அந்த லைட் இருக்குது. ஆனால் வாழ்க்கைக்குள்ளே ஆமாம் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், யூனிட்டி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருட்டாய் கிடக்கிறது. இன்னைக்கு இருட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அந்நாட்களிலே எப்படி இருந்தானா? எரிகிற விளக்காய் இருந்தான். இந்நாட்களிலே நீயும் நானும் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உலகத்தை வெளிச்சமாக்க வேண்டும். உலகத்தை இருட்டில் இருக்கிற உலகத்தை வெளிச்சமாக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேச போகின்றேன். என்னது எக்ஸாம்பிள்னு சொன்னால், இப்போ விளக்கு நல்லா எரியணும். எரிஞ்சாதான் என்ன கொடுக்கும்? வெளிச்சத்தை நிறைய கொடுக்கும். அல்லேலூயா. இப்போது ஒரு விளக்கை எடுத்துக்கலாம். ஒரு விளக்கு நல்லா எரியணும்னா அந்த விளக்குக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த விளக்கு என்ன ஆகும்? இப்போ விளக்குக்கு எண்ணெய் இல்லை, அப்போ எண்ணெய் குறைஞ்சிச்சு, போயிடுச்சு, எண்ணெயே இல்லை. அப்போ விளக்கு எரியுமா? அழிஞ்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது வேதத்திலிருந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்க, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேசுகிறதுக்காக. நாம் எல்லாரும் யாத்திரையாகும் நிர்கமகாண்டம் எடுத்துக்கலாம். 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கலாம் வாங்க. வாசிங்க. குத்துவிளக்கு 27:20. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஹல்லேலூயா. என்ன விளக்கு? குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு எங்க பயன்படுத்துவாங்க? ஆசரிப்பு கூடாரத்திலே. ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆலயத்தில் குத்து விளக்கை பயன்படுத்துவாங்க பழைய ஏற்பாடு காலத்தில். ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே மூடி இருக்கும். சூரிய வெளிச்சம் உள்ளே வராது. அந்நாட்களில் பவர் கிடையாது, பவர் இல்லை, கரண்ட் இல்லை. அதனால் ஊழியக்காரர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறதுக்கு உள்ளே போனாங்கன்னா இருட்டாக இருக்கும். அப்போ அந்த இருட்டெல்லாம் நீக்குவதற்கு குத்து விளக்குகளை வைப்பாங்க. அந்த குத்து விளக்கு 7 கண்டங்களாக வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், 7 பிரான்ச்சஸ் அந்த குத்து விளக்கில் இருக்கும். பிரியமானவங்களை, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, சென்டரில் ஒன்று. பார்த்தீங்களா நீங்கள் அந்த குத்து விளக்கை? அல்லேலூயா. நீங்கள் போகின்ற போது சர்ச்சுக்கு அருகில் டோருக்கு போட்டிருக்கும் அந்த குத்து விளக்கு. அதை தான் பாருங்கள். பிரியமானவர்களே, அந்த குத்து விளக்கு எரிஞ்சுனே இருக்குமா அந்த ஆலயத்தில். அல்லேலூயா. எரிஞ்சுனே இருக்கும். சாயங்காலம் காலையில் ஆசாரியர்கள் போய் அந்த விளக்கில் எண்ணெய் குறைஞ்சிச்சா, ஒத்தி பட்டு போயிடுச்சா, ஒத்தி மாற்றிட்டே இருப்பாங்க, ஊற்றிட்டே இருப்பாங்க. எண்ணெய் எரிஞ்சுனே இருக்கணும். அது கொளுத்திட்டா அது அழியவே கூடாதான், எரிஞ்சுனே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அது என்ன கொடுக்குது? வெளிச்சம் கொடுக்குது ஊழியம் பண்ணுவதற்கு. ஆனால் பிரியமானவங்களே, இங்கே ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கின்றோம். அந்த குத்து விளக்குக்கு ஒரு எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய் பேர் தான் எண்ணெய் ஒலிவ எண்ணெய். சொல்லுங்க, என்ன எண்ணெய்? ஒலிவ எண்ணெய். இந்த எண்ணெயை எப்படி எடுப்பாங்களா? அந்த ஒலிவ எண்ணெயை எப்படிங்களாம்? இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். சொல்லுங்க, இந்த வார்த்தை இடிச்சு பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த ஒலிவ காய்களை சரியா இடிக்காம இருந்தா எண்ணெய் வருமா? சரி, சரியா இடிக்காத அந்த எண்ணெய் பியூரா இருக்குமா? தெளிவாகுமா? ஆகாது.
அப்போ எண்ணெய் தெளிவாக இல்லைன்னா, பியூராக இல்லைன்னா விளக்கு எரியுமா? அல்ல சொல்ல மாட்டிங்களா? இன்றைக்கி நிறைய விளக்கு எரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் அடிக்கப்படலை, பிழியப்படலை. நல்லா அடிக்கப்பட்டு பிழியப்பட்டா என்ன ஆகும்? பியூரிட்டி ஆகும். சொல்லுங்கள், என்ன ஆகும்? அல்லேலூயா. என்ன ஆகும்? கையை பிடிச்சி சொல்லுங்கள், என்ன ஆகும்? அப்போ என்ன பண்ணணும்? நீ சொல்லுங்கம்மா. அடித்து இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு தெளிவான எண்ணெயாய் மாறணும். உனக்குள்ளே வெளிச்சம் வரணும்னா, நீ வெளிச்சம் கொடுக்குற அந்த தீபமாக நீ மாறணும்னா, வெளிச்சம் கொடுக்கிறதான ஆமாம் பிரியமானவர்களை விளக்கு தண்டாக நீ மாறணும்னா என்ன ஆகணும்? ஒலிவ எண்ணெய் எப்படி எடுக்கிறாங்க? அடித்து இடித்து பிழிந்து தெளிவான எண்ணெய். அல்லேலூயா. அப்போது உன் வாழ்க்கை கூட நல்லா இடிக்கப்படணும். கைப்பிடிச்சி சொல்லுங்கள், நீயும் நல்லா இடிக்கப்படணும். எதில்? உரல் கல் போட்டா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு இடிச்சுக்கிறாங்களா? அந்த மாதிரியா? நீயும் இடிக்கப்படணும்னா கஷ்டங்களில், கண்ணீர்களில், வேதனைகளில் கிடையாது. இடிக்கப்படுவது என்று சொன்னால் வசனத்தில், ஆண்டவரை நல்ல வார்த்தையில் இடிக்கப்படணும். இடிக்கப்பட்டு வசனத்தில் நீ நல்லா அடிக்கப்பட்டு உனக்குள்ளே இருக்கிறதான வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், உனக்குள்ளே உதகாதது, உனக்குள்ளே அசிங்கமானது, உனக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது, உனக்குள்ளே என்னென்னலாம் வேஸ்ட்டாக இருக்கும், விளக்கை அழிக்கும்படி, வெளிச்சத்தை தடக்கும்படியாக இருக்குதோ அதெல்லாம் அடிக்க 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 வெளியே போயிடும். வெளியே போக வெளியே போக வெளியே போக நீ பியூராய் மாறுவாய். நீ வாழ்க்கை, உன் மனசு பியூராக இருக்கும்போது, உன் உள்ளம் பியூராய் மாற்றப்படும் போது, உன்னுடைய எண்ணங்கள் பியூராய் மாற்றப்படும் போது, உன்னுடைய நடக்கைகள் பியூராய் மாற்றப்படும் போது, உன்னுடைய பேச்சுகள் பியூராய் மாற்றப்படும் போது நீ எரிகிற விளக்காய் மாறுகிறாய். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உனக்குள்ளே பியூரிட்டி மீன்ஸ் பரிசுத்தம். உனக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், உனக்குள்ளே கர்த்தர் விரும்புகிறதான அந்த பரிசுத்த சிந்தை உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீ எரிகிற விளக்கில்லை, அழிந்து போன விளக்காய் இருப்பாய், வெளிச்சம் கொடுக்காத விளக்காய் இருப்பாய். உன்னையும் என்னையும் கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் உனக்குள்ளே பற்றி எரிவதற்கு ஒரு பியூரிட்டி தேவைப்படுகிறது. ஒரு விளக்கு எரியதற்கு எண்ணெய் எப்படி தேவையோ, இந்த வாழ்க்கை எரிஞ்சு கொண்டிருக்கணும்னா பரிசுத்தம் தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. நம் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய விளக்கு சரியா எரியவே எரியாது. ஆமென். ஒலிவ எண்ணெய் சரியா இருந்தா சரியான வெளிச்சம் அந்த விளக்கு தண்ணி கொடுக்கும். ஒலிவ எண்ணெய் சரியில்லைன்னா என்ன கொடுக்காது. அதே மாதிரி நம் வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பத்தக்க பரிசுத்தம், கர்த்தர் விரும்பத்தக்கதான ஜீவியம் நம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீயும் நல்ல எரிகிற விளக்காய் வெளிச்சம் கொடுப்பாய். உன் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுப்பாய், உன் வீதிக்கு வெளிச்சம் கொடுப்பாய், உன்னுடைய சொந்தக்கார மத்தியில் வெளிச்சமாக இருப்பாய். உன் வெளிச்சத்திற்கு அநேகர்கள் வருவார்கள், உன் ஞானத்திற்கு அநேகர்கள் வருவார்கள், உன் ஜீவியத்தை பார்த்து அநேகர்கள் மனம் திரும்புவார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் வாழ்க்கையிலே, இன்னைக்கு சபை கூடுதல் வருகிற அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பத்தக்க பியூரிட்டி இல்லை. அதனால் தான் வெளிச்சம் இல்லை. அவர்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கொண்டு அதில் உக்காந்து கொண்டு திஸ் இஸ் ஹோலி, இதுதான் பரிசுத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, நான் வெளிச்சம் கொடுக்கலையே, என் வாழ்க்கை வெளிச்சம் ஆகலையே, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லையே, என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லையே, என் வாழ்க்கையில் கர்த்தர் எதுவும் செய்யலையே. செய்ய மாட்டார். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும்னா, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் எதனால் வரும்? அடித்து பிசைந்து எடுக்கிறதுனால வரும். எதில் அடிக்கப்படணும்? ஒலிவ காய்களை ஒரு கல்லில் வச்சு அடிப்பாங்க, இயந்திர கல் மாதிரி வச்சு அதில் திருப்புவாங்க. அப்போது அது நசக்கப்பட்டு நல்ல பியூரான ஒலிவ எண்ணெய் வரும். இந்த வாழ்க்கையை எதில் வச்சு நசக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதாம் பாருங்களாம். காட்ஸ் வேர்ட் எப்படிப்பட்டதாம் வாசிங்க. எரேமியா 23:21. அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் 29 பாருங்க. என் வார்த்தை, ஆமா அந்த வசனம் 29ங்க. 29 எடுத்துக்கங்க. 23 29. என் வார்த்தை அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போலும், கன்மலையை நொறுக்கும், கன்மலையை நொறுக்கும், சம்மட்டியை போலும், சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதுங்களா? அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறதா. எதை நொறுக்கும்? ஆமா, கர்த்தருடைய வார்த்தையினாலே நீ என்ன பண்ணப்படணும்? நொறுக்கப்படணும். சொல்லுங்க, அடிக்கப்படணும். அடிக்கப்படணும் வார்த்தையினாலே. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் அப்படி அடிக்கப்படணும்? ஆமா, உன் புத்தியை மாத்துகிறது வார்த்தை, உன் திசையை மாத்துகிறது வார்த்தை. நீ வசனத்தையே படிக்கலன்னா, வசனத்துக்கு நீ இடம் கொடுக்கலன்னா, வசனம் என்னை அடிக்கணும், வசனம் என்னை மாற்றும், வசனம் என்னை திருத்தும், அந்த வசனத்துக்கு நீ செவி கொடுத்து, அந்த வசனத்துக்கு நீ பயந்து, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது உன்னை நொறுக்கி 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 உன்னை அடித்து 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 ஒரு ஷேப் கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வசனத்துக்கு காதில் வாங்கிறது கிடையாது, கேர்லெஸ். வசனத்தை காதில் வாங்கிறது கிடையாது. காதில் வாங்கி சிந்தனையில் சிந்திச்சு, ஆமாம் அந்த வசனத்தை ஏற்றுக்குன்னு, அந்த வசனத்துக்கு பயந்து, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அந்த வசனத்துக்கு அனுமதி கொடு, என்னை நொறுக்கி இன்னும் என் கெட்ட குணங்கள் எல்லாம் நொறுக்கி போடு, கெட்ட சிந்தனைகள் எல்லாம் என்னில் நொறுக்கி போடு. நான் எரியாதபடிக்கு இந்த கெட்ட பழக்கம், இந்த கெட்ட சிந்தனை, இந்த கெட்ட வாழ்க்கை தான் என் இருளை, என் வெளிச்சத்தை இருளாக்கி கொண்டிருக்கிறது. அதை நொறுக்கி போட்டுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் ஒரு சமிட்டியை போல் இருக்கிறதா. அது கண்மலையை பிளக்குதுன்னா உன் உள்ளத்தையும் பிளக்கும். அந்த வசனத்துக்கு எப்படி பிளக்குனா, அதை நீ அனுமதிச்சாதான், அது உள்ளத்தில் ஏற்றுக்கினாதான், அதுக்கு நீ சரண்டர் ஆகினாதான், அதுக்கு பயந்தாதான் அது செய்யும். நீ காதில் கேட்டு கேர்லெஸ்ஸாக போயின்னு ஒன்றும் செய்யாது அது. அந்த வசனம், அந்த வசனத்தை நீ அனுமதிக்கணும். இன்னும் உள்ளத்துக்குள்ளே வசனத்தால் என்னை நொறுக்கும் ஆண்டவரே, என்னை பியூராய் மாட்டும் ஆண்டவரே, என்னை பியூராய் மாட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தருடைய பியூரிட்டி விரும்புகிறாங்களோ, கர்த்தருடைய வசனம் பியூராய்க்கு உங்களை எரிகிற விளக்காய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விளக்காய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் எங்கன்னா இருங்க, நீ வெளிச்சமாக இருந்தேனா உன்னை தேடி ப்ரமோஷன் வரும், உன்னை தேடி இன்க்ரிமெண்ட் வரும், உன்னை தேடி உயர்வு வரும், உன்னை தேடி கனம் வரும், உன்னை தேடி புகழ் வரும். நீ இருட்டாக இருந்தேனா ஒன்றும் வராது, இருக்குதெல்லாம் போயிடும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறதா? வெளிச்சத்தை நீ காட்டுறாயா? பிரியமானவங்களே, இந்த இன்னைக்கு வெளிச்சம் இல்லாதது காரணம் என்ன தெரியுமா? இருளான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. வரது என்னமோ வெளிச்சம் கிட்ட வெளிச்சத்தின் வார்த்தை, பட் நம் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமும் இல்லை. காரணம் என்ன? இன்னும் சமிட்டில் அடிக்கப்படவில்லை. எடுக்க வேண்டியது எடுக்கணும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், யூஸ்லெஸ்ஸான பார்ட்டிகல்ஸ் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்துருக்கோம். கண்ணில் ஒரு சிலர் கண்ணில் சேர்ந்துருக்கோம், ஒரு சிலருக்கு மைண்டில் சேர்ந்துருக்கோம், ஒரு சிலருக்கு வாயில் சேர்ந்துருக்கோம், ஒரு சிலருக்கு ஹார்ட்டில் சேர்ந்துருக்கோம், ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் சேர்ந்துருக்கோம். அதெல்லாம் நொறுக்கி எடுக்கணும். அதை எடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்கம்மா, யார் நொறுக்கி எடுக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு நீ சடன்டர் ஆகுனா தான் எடுக்கும் அது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுது. Hebrew chapter 4 verse 12. வேகமாக எடுத்து வாசிக்கலாம், வேகமாக ஓடி போச்சு நேரம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவையை குத்துகிறதாயும் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
மனுஷனுக்கு பாவ உணர்ச்சிகள், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் எங்கே வரும் சொல்லுங்க? எங்கே வரும்? அல்லேலூயா. இருதயத்தில் ஸ்டார்ட் ஆகும். இருதயத்தில் ஸ்டார்ட் ஆகி மேலே சைன் கொடுக்கும். மேலே மைண்டுக்கு எல்லாம் ஹோல் பாடி அது செயல்படுத்தும். இருதயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற பாவம் எல்லாம் பிரிக்கப்படணும்னா, எடுக்கப்படணும்னா, அதை எடுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு தான் இருக்குது? வசனத்துக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனம் எதுக்குள்ளெல்லாம் போகுமா? ஆவிக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் கணுக்காலையிலும் ஊனையிலும், ஊனையெல்லாம் பிரிக்கத்தக்கதாக உருவையே குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும். என்ன நினைவு சொல்லுங்க? என்ன நினைவு? இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்குதான், கட் பண்ணுதான். கட் பண்ணி அது என்ன பண்ணுது? உதகாதது எல்லாம் எது பண்றது இந்த வேலை? சொல்லுங்க எல்லாம் கை நல்லா சொல்லுங்க சத்தமா. எது பண்றது? ஆண்டவருடைய வசனம். சொல்லுங்க. அது பண்ணுதா? அது உனக்குள்ளே வந்து பண்ணலன்னா நீ கேட்கறது வசனம் உனக்கு ஒன்றும் பண்ணலன்னா வேஸ்ட் தான் நீ போறது. அந்த மாதிரி சர்ச்சைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்கு நீ போறதே வேஸ்ட் தான். ஒருவேளை அந்த வசனம் பேசப்பட்டு நீ அதை ரிசீவ் பண்ணலன்னா வேஸ்ட் தான். உள்ளத்தில் நினைவுகளை அறக்கிறதா இருக்கிறது வசனம். நீ சர்ச்சுக்கு போய் உன்னுடைய பொய்யான வாழ்க்கை அரைக்கப்படலன்னா எத்தனை வருஷம் நீ அப்படியே வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அரைக்கப்படணும். அது என்ன பண்ணணுமா சொல்லுங்க? என்ன பண்ணணும்? வகை அறக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க. என்ன அறக்குது? கை என்ன சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. வகை அறக்கிறதா இருக்கிறது இருதயத்தின் நினைவுகள். சொல்லுங்க. என்னதுமா? ஆமா, இருதயத்தின் நினைவுகள். அங்கதான் என் பிரச்சனை. இருதயத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த இருதயம் கடவுளுக்கு தெரிஞ்சிடும், பக்கத்தில் இருக்கிற மனுஷன் கூட தெரியாது. இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன பாவம் இருக்கிறது, என்ன கர்த்தருக்கு இஷ்டம் இல்லாத இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பக்கத்தில் ஆளுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டருக்கு தெரிஞ்சிடும். இருளான காரியங்கள் உள்ளத்தில் இருந்தா நீ எரிவாயா? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆமாம் இருதயத்தில் என்னென்ன இருக்குதோ பாருங்களாம். இருதயத்தில் என்னென்ன ஆரம்பிக்குதோ பாருங்க. அதெல்லாம் அறக்கப்படணும் வசனத்தில். அதெல்லாம் அறக்கப்படணும் வசனத்தில். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் வேகமாக. 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து. ஆமா, வாயிலிருந்து பேசுற எல்லாம் எங்கிருந்து வருதான்? இருதயத்திலிருந்து வருது. புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனை தீட்டுப்படுத்துறது எது? ஹலோ இங்கே இருக்கிறீங்களா? ஆனால் போயிட்டீங்களா? பக்கத்தில் பாருங்க. மனுஷனை தீட்டுப்படுத்துறது எங்கிருந்து வருதான்? எங்கக்குதான் தீட்டை? அப்போ சொல்லுங்க, கைப்பிடிச்ச சொல்லுங்க. தீட்டை எங்கக்குதான்? ஐயோ இந்த அம்மா தீட்டுப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் போயிடுறேன். அங்கே இல்லை தீட்டு. எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது தீட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்களா? எங்கேருந்து வருதான்? சரி, என்னென்ன தீட்டுக்கு தான் பாருங்க. மறுபடியும் இன்னொரு வசனத்தில் பாருங்க. எப்படி எனில் என்னென்ன இருக்குதான் பாருங்க. தீட்டு இருதயத்தில். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். ஆமா இங்க நில்லுங்க. என்ன சிந்தனை? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இந்த சிந்தனை என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேதியா. என்ன சிந்தனை? பொல்லாத அம்மா, வாலிப தங்கச்சியே, வாலிப பெண்மணியே, வாலிப சகோதரனே, ஜாக்கிரதை, உங்களுக்கு தான் வரும் அதிகமாக. எங்கேருந்து வருதா? ஹலோ, ஃப்ரெண்டு கிட்டாந்து இல்லை, பிரதர் கிட்டாந்து இல்லை, சிஸ்டர் கிட்டாந்து இல்லை. எங்கே வருதான் பாருங்க. அது பொல்லாத சிந்தனைகள் எங்கிருந்து வருதம்மா? தாய்மாரே, தகப்பன்மாரே, இருதயத்தில். அப்போ இருதயம் அறக்கப்படணுமா வேணாவா? அறக்கப்பட்ட இந்த பொல்லாத சிந்தனை என்னாகும்? அப்போ வசனத்தில் நீ டெய்லி படிச்சு அந்த வசனத்தால் அறக்கப்படணும். அப்போ இருதயத்தில் வந்த சிந்தனை என்னாகும்?
என்ன ஆகும்? அப்படியே இருக்குமா? வசனத்தில் அறக்க என்ன ஆகும்? போயிடுமா போவாதம்மா? இப்போ வசனத்துக்கே இடம் கொடுக்கல நம்ம உள்ளத்தில், உன் சிந்தனை அப்படியே இருக்குமா இருக்காதா? அதுக்கு தான் சொல்கிறேன், வசனம் என்ன சமிட்டி, வசனம் என்னப்பட்ட அருவா அறக்கணும். அதில் அல்ல சொல்லுங்க, அது அறக்கப்படணும். எதுக்குன்னா இருதயத்தில் என்ன இருக்குதான்? வாசிங்க. நம்பர் 1, பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், கொலை பண்ணிடணும், கொன்னுடணும், அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது பாரு. கொலைபாதகைகளும், விபச்சாரங்களும், 3வது விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், 4வது வேசித்தனம், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமாங்க, இவைகளே மனுஷன் என்ன பண்ணி நிக்குது? தீட்டுப்படுத்தும். கை கழுவாம சாப்பிடுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது எது? இருதயம். சொல்லுங்க எல்லாரும், இருதயம். இது இருதயத்தில் என்ன நடக்குதாமா? சூப்பரா இருக்குதுல, சூப்பரா இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகணும்? வெட்டி எடுக்கப்படணும், அறக்கப்படணும். அறுத்து பொல்லாத சிந்தனை எடுக்கப்படணும், கட் பண்ணணும். வேச சிந்தனை கட் பண்ணணும். வேச காரியங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் இருக்குதா இல்லையா? இப்போ இதெல்லாம் இருதயத்திலிருந்து வெளியே போனோம்னா என்ன பண்ணுறது? சொல்லுங்க ஐயா. வசனத்தால படிக்கணும். நீங்கள் வசனத்தை வாங்கணும். சரி, பைபிள் மூஞ்சே பார்க்க மாட்டே நீ, உங்க அது எப்படி? சோத்திரம். ஹலோ, இருக்கீங்களா? பைபிள் மூஞ்சியே பார்க்காத மூஞ்சி எத்தனை மூஞ்சிக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமென். பெரிய சிலுவை போட்டுக்குது, சிலுவை பார்த்த உடனே சோத்திரம். அல்லேலூயா. அப்படியே பெரிய பக்திமான் மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யாரா பாஸ்டர் பார்த்தா சோத்திரம் பாஸ்டர், ஆஹா ஓஹோ அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. இயேசுவை பார், பைபிள் வசனத்தை பார். இப்போ தெரிஞ்சிச்சா பைபிள் எதுக்கு படிக்கணும்னு? சொல்லுங்க, பைபிள் எதுக்கு படிக்கணும் தெரிஞ்சிச்சா? எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நீங்கள் பைபிள் படிக்காதும் கை தூக்காதீங்க, தெரிஞ்சிரு எனக்கு. பைபிள் டெய்லி படிக்கிறவங்க மட்டும் நல்லா கை தூக்கலாம் பார்க்கலாம். ஒரு நாள் படித்து ஒரு நாள் படிக்காத அப்படி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி பைபிள் படிக்கிறவங்க மட்டும் நல்லா தூங்க. பரலோகம் பார்த்துனுக்குது. ஏய், நான் பார்க்கலாம், பரலோகம் பார்த்துனுக்குது. பாருங்கள், நிறைய கை எடுக்கல, படல. அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்களாம், கை தட்டி. அப்போது யாரெல்லாம் பைபிள் மூஞ்சியை பார்க்கலையோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது உங்களுக்குள்ளே. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீங்கள் அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும். எதில்? வசனத்தில். எதுக்கு நொறுக்கப்படணும்? நீங்கள் சரியாகணும்னா, நீங்கள் ஆமாம் பியூரிட்டியான எண்ணெயாய் மாறணும்னா. அப்போது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறதான இந்த உள்ளத்தையே மாற்றி போடுறது. ஆமாம், சினிமா பார்க்கறதுனால இன்னும் அதிகமாகிடும், சீரியல் பார்க்கறதுனால இன்னும் அதிகமாகிடும், மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால இன்னும் அதிகமாகிடும். இன்றைக்கி மொபைல் ஃபோன் பார்த்து மொபைல் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் ஹார்ட்டுக்கு வந்துட்டு தான். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வர காலங்களில் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணால் மொபைல் இருக்க போகுது, மொபைல் இருக்கிறதெல்லாம் ஹார்ட்டில் வரப்போகுது. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா அசுத்தங்களும் எல்லா காரியங்களும் இந்த இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இருதயத்தினுடைய யோசனைகளை வகை அறுக்கிறது எதுனா? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தையினால உன் இருதயத்தை டெய்லி டெஸ்ட் பண்ணும். ஆண்டவரே, என்னை அறத்து கட் பண்ணி எடுங்க. எனக்குள்ளே இந்த மாதிரி அசுத்தங்கள், இந்த மாதிரி தீட்டான காரியங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, என் கண்ணில் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுது ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு என்னை பியூரிட்டி ஆக்குங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி பிரார்த்திக்கணும். அப்படி இது மாறிச்சானா அப்போ உனக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்காக தான் பைபிள் எடுக்க சொல்றோம். இது மத புத்தகம் இல்லை, உன்னை உருவாக்குற புத்தகம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற புத்தகம், உனக்குள்ள இருக்கிற அசிங்கங்களை எடுத்து வெளியே போடுகிற புத்தகம், கட் பண்ணி எடுத்து சர்ஜரி பண்ணு. நான் சொல்லட்டும்,
உலக டாக்டர் சர்ஜரி ரொம்ப கஷ்டமான சர்ஜரி, ஆனால் பைபிள் வசன சர்ஜரி ரொம்ப ஈஸியான சர்ஜரி. அல்ல சொல்லுங்க. எனக்கு டாக்டர் கத்தி படக்கூடாதுன்னு சொன்னா ஏசப்பா கத்தி படட்டும் சொல்லுங்க. ஏசப்பா கத்தி, ஆமாம், ஓப்பன் பண்ணாமையே போய் உள்ளே பண்ண வேண்டிய எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடும் வசனம். அல்லேலூயா. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் 2 லட்சம் கட்டுணுமா, 2 லட்சம் கட்டு. ஆமாம், நான் கத்தி வச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறேன். அது ஒரு வலி, வேதனை, துடிப்பு, கஷ்டம், போராட்டம், அம்மா, செலவு, அலைச்சல் எப்படி இருக்கும். ஆனால் நான் சொல்லட்டும், டாக்டர்கள் கத்தி வச்சு உனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே டெய்லி ஏசப்பா வசனத்தை வச்சு சர்ஜரி பண்ணப்படு. உன் ஹார்ட் பியூரிட்டி ஆகணும். சொல்லுங்கம்மா, நேரம் போயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வெளிச்சம் வரணும்னா உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் என்ன ஆகணும்? வகை அறுக்கப்படணும். கை பிடிச்சி சொல்லுங்க, வகை. சொல்லுங்க, வகை அறுக்கப்படணும். பைபிளை படித்தாதான் அறக்கப்படும். பைபிள் மூஞ்சியை பார்க்காமலன்னா அறக்கப்படாது, இன்னும் வளர்ந்து பெருகினே வரும், நிறைய குட்டையாக மாறும். அல்ல சொல்லுங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னும் இருள் இன்னும் பெருகிடும், அசிங்கம் பெருகிடும், பாவம் பெருகிடும். கடைசியில் எல்லாம் போயிட்டு பிறகு உக்கான்னு அழுது ஒன்றும் லாபம் இல்லை. இன்றைக்கே மனம் திரும்புங்க. அதனால தான் எபிரேயர் 4:12 மீண்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 4:12 என்ன சொல்லுகிறது? அது இருதயத்தின் யோசனைகளையும் தேவனுடைய வார்த்தையானது. நான் எது சொன்னேன் அங்கே படிங்க. இருதயத்தின் யோசனைகளையும், இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகை அறக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க, என்ன அறக்கிறது? இப்போ நம்ம அறக்கப்படணுமா இல்லையா? நம்ம ஹார்ட்டு எதுக்கு? மத்தையில் படித்தோம் என்னென்ன வந்து ஹார்ட்டுக்குள்ளே. இப்போ நம்ம ஹார்ட்டெல்லாம் அர்த்தம் என்னெல்லாம் தெரிப்போதோ தெரில ஆண்டவர். அல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இதெல்லாம் இருந்துச்சுன்னா இயேசு உள்ளே வருவாரா? இயேசு உள்ளே வரலைன்னா நம்ம வெளிச்சம் கொடுப்போமா? அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் சரிங்க. எல்லோரும் சர்ஜரி வார்டுக்கு போகலாம் இன்றைக்கி. அல்ல சொல்லுங்க. ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ இங்கே ஜீசஸ் ஆமாம் சிஜேரியன் பண்ண போகிறாரு. அவர் தான் சர்ஜரி சர்ஜன். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே உள்ளத்தை ஒப்பு கொடுத்தீங்களா? நான் இன்றைக்கி ஆண்டவரே வந்து அந்த வசனத்தில் அறக்கப் போகிறார். இருதயத்தின் நினைவுகள் அறக்கப் போகிறார். உன் இருதயத்தில் பொல்லாத தீங்களை எல்லாம் எடுத்து கத்தர் மாட்டப் போகிறார். இதெல்லாம் போச்சுன்னா தான் நீ விளக்காய் எரிவாய். அவன் சொல்லுங்க. இதெல்லாம் இருந்துச்சானா நீ எரிவா, வாழ்க்கை எரியுமா? சொல்லுங்க. ஆமென். யாருன்னா என்ன சொல்லிட்டா அப்படியும் கொலை பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. கொலை பாதகன் எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருகிறது. களவு செய்கிறது, திருடுறது எங்கேருந்து வருது? பொய் சொல்கிறதெல்லாம் எங்கேருந்து வருது? திறந்தா பொய் தான். பொய்யே பேசின்னு வாழ்ந்துனுக்கிறான் நிறைய பேர். வாயை திறந்தா பொய். வாழ்கிறதெல்லாம் தவறான வாழ்க்கை, ஆனால் பேசுகிறதெல்லாம் மெய்யான வாழ்க்கை மாதிரி நடிக்கிறது. அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அல்ல சொல்லுங்க. நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே பேசணும், என்ன பேசுகிறோமோ அதே அப்படியே வாழணும். அதுதான் மெய்யான வாழ்க்கை. வாழ்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில். ஆனால் மேலைக்கு மாத்திரம் நல்ல நடிப்பு. ஆனால் ஆண்டவர் எல்லாம் பார்த்துன்னுக்கிறார். பிரதர், சகோதரியே, ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாரே. நம்ம நடக்க தெரியும், நம்ம படக்க தெரியும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? தாவீது சொல்கிறாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் வானத்துக்கு ஏறினேன், அங்குங்கிறாரு. நான் பாதாளத்துக்கு போனேன், அங்குங்கிறாரு. நான் சமுத்திரத்தில் போனேன், அங்குங்கிறாரு. அடாடாடாடா, எங்கே போனாலுங்கிறாரா இவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கே தான் எழுதுறாரு. நான் படக்கிறதும் அவருக்கு தெரியும், நான் நடக்கிறதும் அவருக்கு தெரியும், நான் வாழ்கிறதும் அவருக்கு தெரியும், நான் உக்காரதும் அவருக்கு தெரியும், நான் என்ன சிந்திச்சுன்னுக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தெரியுமா தெரியாதா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவருக்கு தெரியும் இல்லையா? அவர் பார்த்துன்னுக்கிறார் இல்லையா? அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக மாறி இருக்கிறோமா? அதான் கேள்வி. அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா? அப்படி நீ மாறிட்டேன்னா உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்ல சொல்லுங்க. ஆமாம், இந்த வசனம் ஆரம்ப காலத்தில் எனக்கு புரியாது. என்னடா உலகத்துக்கு வெளிச்சம்னுக்கிறாரு, அப்போ சூரியன் எங்கே போட்டோம், சந்திரன் எங்கே போட்டோம்னு யோசிப்பேன் ஆரம்ப காலத்தில் படிக்கின்ற போது.
திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ, இதுக்காக தான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு வெளிச்சத்தை மட்டும் பிடிச்சிக்கினேன். அப்போது என் வீட்டுக்கு இருந்தால் போதும், என் சபைக்கு இருந்தால் போதும். திருப்பி ஒரு நாள் ஆண்டவர் இதை படிக்க சொல்கிற போது, அப்பா ஒரு இடத்துக்கு இல்லைப்பா, உலகத்துக்கே வெளிச்சமாய் நான் உன்னை வச்சிருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உலகம் எங்கும் போ, உன்னை எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் என்னுடைய வெளிச்சத்தை பற்றி பிரசங்கம் பண்ணு, என்னுடைய வார்த்தை பற்றி பிரசங்கம் பண்ணினாரு. அன்னிலிருந்து அந்த குறுகிய மனப்பான்மை விட்டுட்டேன். இப்போ எங்கெல்லாம் அழைக்கிறாங்களோ, என்னென்ன பகுதிக்கு அழைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அவருடைய வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். அதில் சொல்ல மாட்டீங்களா? நான் முடிக்க போகிறேன். நிறைய வசனம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. பிரியமானவங்களே, நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பியூர் ஆகணும். சொல்லுங்கள். ஒலிவ எண்ணெயை அடித்து பிசைந்து எடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பிசைந்து எடுக்கிற வாழ்க்கையாக மாறணும். ரெண்டாவது, நம்ம அறுக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும்? வசனத்தில் அறுக்கப்பட வேண்டும். எதுக்குன்னா இருதயத்திலே எல்லா காரியம் இருக்குது இல்லையா, எல்லா தீட்டு, அந்த தீட்டெல்லாம் வெளியே வசனத்தில் அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு நம்ம பியூரிட்டியாய் மாறுவோம். நம்ம அப்படி மாற 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 நம்முடைய விளக்கு எரிஞ்சுனே இருக்கும். நம்ம விளக்கு எரிஞ்சா 2 ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். 2 பிளெஸ்ஸிங்ஸ். நீ எரிகிற விளக்காய் மாறினா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுது, உன் வெளிச்சத்துக்கு ஜனங்கள் வருவார்கள், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வரும், உன் வெளிச்சத்திற்கு ஐஸ்வர்யம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தட்டுற கைத்தட்டு தூங்குறாங்க அப்படியே உளிக்கி எழுந்துக்கணும், அப்படியே முழிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சத்திற்கு யார் வருவாங்களாமா? மாமா, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வரும். உன் ஒளியின் இடத்தில் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஓ, உம்மை தேடி வருவார்கள். நீ யாரையும் தேடி போக தேவையில்லை, எந்த அதிகாரியை தேடி போக தேவையில்லை, எந்த பெரிய ஆளை தேடி போக தேவையில்லை. அவர்களே உன்னை தேடி வருவார்கள், அவர்களே உன் பின்னே வருவார்கள். எப்படின்னா, நீ வெளிச்சமாக இருக்கும்போது. அல்லேலூயா. நீ உதிக்கிற வெளிச்சமாக இருக்கும்போது, காலையிலே உதிக்கிற சூரியனை போல நீர் உதிக்க வேண்டும் மனிதர்களுக்குள்ளே. யாஸ், இந்த பிரதர் வெளிச்சமாக இருக்கிறார், இந்த சகோதரி வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உன் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும், உன்னுடைய ஊருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும், உன் சொந்தக்கார மத்தியில் நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும், நீ போகிற எல்லா இடத்துல வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வெளிச்சம் காட்டுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஏன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமே இல்லை என்றால், இன்னும் அறுக்கப்படவில்லை, இன்னும் நீங்கள் அடிக்கப்படவில்லை, இன்னும் பிசைக்கப்படவில்லை. நீங்கள் வார்த்தையில் பிசைக்கப்பட வேண்டும், வார்த்தையில் அடிக்கப்பட வேண்டும், வார்த்தையில் நொறுக்கப்பட வேண்டும், வார்த்தையில் அறுக்கப்பட வேண்டும். அப்பொழுது வெளிச்சமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தினுடைய குணாதிசயங்கள் 3. வெளிச்சத்தின் குணாதிசயங்கள் 3. அதை மட்டும் வாசித்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், அதையும் எடுத்து எழுதி கொள்ளுங்கள். மேத்யூ சாப்டர் 5:16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2வது ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், ஜனங்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள் நீ வெளிச்சமாக இருந்தா. 2வது ஆசீர்வாதம், உன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். வாசிங்கம்மா 16ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், பாத்தீங்களா, உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சம் காட்டுறது எப்படின்னா, நற்கிரியைகள். சொல்லுங்க. ஆமென். என்ன கிரியைகள்? குட் ஒர்க்ஸ். நல்ல வேலை, நல்ல நடக்கை. உன்னுடைய நடக்கைகள் நல்லா இருக்கணும், உன்னுடைய பிஹேவியர்ஸ் நல்லா இருக்கணும், நன்மை செய்கிறதா இருக்கணும், தீமை செய்யக்கூடாது, ஆபத்தை கொண்டு வருகிறதா இருக்கக்கூடாது,
அதுதான் உங்கள் நற்கிரியைகளை ஜனங்கள் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சத்தை அவர்களுக்கு முன்பாக காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய தாய்மார்கள் வீட்லேயே காட்டுறதில்ல. ஆமாம், இங்கே மட்டும் ஜிலா 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 அப்படியே வெளிச்சமாகற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சகோதரிகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வெளிச்சம் காட்டுறதில்ல. ஆமாம், வீட்டில் இருக்கிற அத்தை, வீட்டில் இருக்கிற மாமன், வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கே வெளிச்சம் இல்லை, நற்கிரி இல்லை. அங்கே வரணும், நற்கிரிகள் வரணும், சகோதரிகளுக்கு வரணும், சகோதரர்களுக்கு வரணும். ஃபேமிலியிலே நீ வெளிச்சம் கொடுக்கணும். அங்கே இருட்டாக இருந்தால் எப்படி? அதுக்காக தான் 3 காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. வெளிச்சத்தினுடைய குவாலிட்டிஸ் 3. அது உனக்குள்ளே இருந்துச்சானா நீ வெளிச்சமாக இருக்கிறன்னு அர்த்தம். அது இல்லைன்னா நீ இருட்டில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. 3 குவாலிட்டிஸ் பார்த்துடலாம். நான் க்ளோஸ் பண்ணுறேன். எபேசியர் வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:9. ஆவியின் கனி, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். நம்ம ஆவியின் கனி இருக்குதா? வெளிச்சத்தின் கனி இல்லையா? ஆவியின் கனி, ஆவியின் கனி சகல சகல நற்குணத்திலும் நீதியிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனின்னு போட்டிருக்கிறாங்க தமிழ்ல. ஆனால் ஆக்சுவலாக அது வெளிச்சத்தின் கனி. ஆமென் சொல்லுங்க. பார்த்தீங்களா 9ஆம் வசனம் தெலுங்குல? వెలుగు ఫలములో సమస్తమైన విధమైన మంచితనం నీతి సత్యమను వాటిలో ఉన్నది. హల్లెలూయా சொல்லுங்க. அப்போ வெளிச்சத்தின் கனி 3 கனிகள். 1 என்னதம்மா? நற்குணம். சொல்லுங்க, என்ன குணம்? நறுக்குன்னு குத்துற குணமா? என்ன குணம்? நறுக்குன்னு குத்துறது இல்லை, நறுக்குன்னு பேசுறது இல்லை. நிறைய பார்த்தீங்களன்னா நறுக்குன்னு பேசுவாங்க. பேசுகிறாங்களா இல்லைங்களா பிரதர்? நறுக்குன்னு பேசுவாங்க. அப்படியே 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 ஹட்டாகிற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் வார்த்தையிலே கொலை பண்ணினுக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆமாம், நற்குணம் உனக்குள்ளே இருந்தால் நீ நறுக்குன்னு பேச மாட்டே, கற்குன்னு பேச மாட்டே. அல்லேலூயா சொல்ல, அன்பாக பேசுவாய். ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெளிச்சத்தினுடைய கனி என்ன தெரியுமா? நற்குணம். சொல்லுங்க. நற்குணம் அப்படின்றால் என்ன அர்த்தம்? நல்ல குணம். சொல்லுங்க, என்ன குணம்? உன் குணம் எப்படி இருக்குது? உனக்கு நல்ல குணம் இருக்குதுன்னா உனக்குள்ளே வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். உனக்குள்ளே கெட்ட குணமே இருக்குதுன்னா நீ இருட்டில் இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்ல குணம் இருக்குது? நீங்கள் சொல்கிறவங்க எனக்கு இதுன்னு எடுப்பீங்க. உனக்கு நல்ல குணம் இருக்குதான்னு பக்கத்து சுட்டு பக்கத்தில் இருக்கிறதா சொல்ல முடியும். அவன் சொல்லுங்க. உனக்கு நற்குணம் இருக்குதா, நல்ல குணம் இருக்குதான்னா உன் மனைவியை கேட்டால் தெரியும், கணவரை கேட்டால் தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டால் தெரியும். நல்ல குணமா கெட்ட குணமா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு நல்ல குணமே இருக்காது, கெட்ட குணம் தான் இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தானே பத? கெட்ட குணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சானா நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்காதவர்கள். நீங்கள் நல்ல நற்குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்குறவர்கள். உங்கள் குணம் எப்படி இருக்கணும்? கெட்ட குணமா நல்ல குணமா? எப்படி இது தெரியல உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நல்ல குணசாலிகளாய் மாற வேண்டும். ஓ சகோதரர்களே, நல்ல குணமுள்ளவர்களாய் மாற வேண்டும். உங்கள் குணம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை நடக்கு. நீங்கள் கெட்ட குணம் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் அப்படி தான் நடக்கும், கெட்டதை தான் நடக்கும். நீ கெட்டதையே பண்ணனா கெட்டது தான், நல்லதையே பண்ணனா நல்லது தான். நல்லதை பண்ணு, நல்லதை பேசு, நல்லதை செய், நல்லதை சிந்தி. நல்லது நீ செஞ்சால் உனக்கு திரும்பி நல்லது நடக்க போகுது. நீ கெட்டதை செஞ்சால் திருப்பி உனக்கு கெட்டதான் செய்ய நடக்கும். நீ கெட்டதை செஞ்சு நல்லதை எதிர்பார்த்தா நடக்காது. கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நடக்காது. ஏன்னா அது நடக்காது, நல்லது நடக்காது. நீ உனக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு? நல்லதை செய், நல்லமாய் வாழு. அப்போ தான் உனக்கு நல்லது நடக்கும். அல்லேலூயா. அவன் எவனோ வந்து நல்லது பிறக்க போகுது, நல்லது நடக்க போகுது, நல்லது ஆக போகுது, அவன் எவனோ சொல்லிட்டா நடக்காது. அவன் சொல்லுங்க, அவன் சொல்ல கெட்டது தானே நடக்கும். நல்லது எப்போ பிறக்கும், நல்லது எப்போ ஆரம்பிக்கும்? நீ நல்லவனாக மாறும்போது தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்லவனாக மாறுறது அது சாதாரண விஷயம் இல்லை. இயேசு நல்லவர், அந்த நல்லவர் உனக்குள்ளே வந்ததான் நீ நல்லவனாக மாறுவ. அல்லேலூயா சொல்லுங்க.
ரெண்டாவது என்னது? நீதி. சொல்லுங்க, என்னது? பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லிடுங்க, நீதி. ஆமாம், நீதியில் வாழணும், அநியாயமாக வாழக்கூடாது. நீதியில் வாழுகிறவர்கள் வெளிச்சம் காட்டுகிறவர்களாய் கர்த்தர் மாட்டுகிறார். நீதி என்று சொன்னால் ஆமாம், உண்மையாய் வாழ்வது, யதார்த்தமாய் வாழ்வது, ஆனெஸ்டியாக வாழ்வது, அநியாயமான காரியங்கள், நமது இல்லாததெல்லாம் ஆசைப்படுறது, நமது இல்லாததெல்லாம் எடுத்துடுறது. ஆமாம், இப்படி அநீதியாய் வாழக்கூடாது, அநியாயமாய் பேசக்கூடாது, அநியாயம் பண்ணுகிறவர்களுக்கு ஒத்தாசை பேசி போகக்கூடாது, அநியாயத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீதியாய் வாழ வேண்டும். சொல்லுங்க, நீதியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது உண்மை. கைப்பிடிச்சி சொல்லுங்க, எப்படி? ஆமாம், உண்மையாகிறீங்களா? பணத்தில் உண்மையாகிறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? கைப்பிடிச்சி கேளுங்க. ஆமாம், பணத்தில் உண்மையாகிறியா? வாங்கிக்கிறதுல, கொடுக்கறதுல? நிறைய பேர் உண்மை இல்லை. 2-3 இடத்துல நீ உண்மை போச்சுன்னா அவ்வளோதான், உன் லைஃபே போச்சு, வாழ்க்கை போச்சு. எங்கே கிடைக்காது. ஏன்னா உண்மை தெரிஞ்சிடும். நீ போலியன் என்று தெரிஞ்சிடும், நீ பொய்யானவன் என்று தெரிஞ்சிடும். பேச்சில் உண்மை, நம்ம ஒர்க்கில் உண்மை, நம்ம வேலையில் உண்மை, நம்ம உத்தியோகத்தில் உண்மை, நம்ம செய்கிற குடும்ப காரியங்களில் உண்மை, ஊழியத்தில் உண்மை, நமக்குள்ளே உண்மை இல்லைன்னா நம்ம வெளிச்சத்தில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு தெரியும் இங்கே நம்ம நல்லா இருக்கிறோம் உண்மையானு, ஆனால் வெளியே போனதான் தெரியும். அல்லேலூயா. வெளியே போனதான் தெரியும் எவ்வளோ ஏமாத்தக்காரன், எவ்வளோ மோசங்காரன், எத்தனை குடும்பங்களை அழிச்சிருக்கிறோம், எத்தனை குடும்பங்களை நாசமாக்கியிருக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர்கிட்ட ஏமாற்றி வாங்கியிருக்கிறோம், வாங்கத்தை திரும்பி கொடுக்காம எத்தனை பேர் ஏமாத்தினுக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாங்க. ஒரு நாள் அங்கே நிற்கிறேன், ஒரு சகோதரன் வந்து சொல்கிறான், ஐயா அவன் கிரைஸ்தவன் நினச்சினுக்கிறியா, கோயிலுக்கு போகிற நினச்சினுக்கிறியா, அவன் திருடன்றான் என்கிட்டயே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னய்யா அப்படியே சொல்கிறா அப்படின்னா, அவன் பயங்கரமான திருடன்யா அப்படின்றான். அல்லேலூயா. என்னய்யா ஆச்சு? என்கிட்ட காசு 1 லட்ச ரூபா வாங்கினா இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கலையா, ஏமாத்தினேங்கிறாயா, இத்தனை வருஷம் ஆச்சியா, அவன் ஒரு போலியன், ஒரு திருடன் அப்படின்னு ஒரு புத ஜாதி என்கிட்ட சொல்கிறான். எவ்வளோ வேதனை ஆச்சு தெரியுமா எனக்கு. நான் நினச்சேன் அந்த நல்ல பையன் அப்படின்ட்டு. பார்த்தியா எவ்வளோ எவ்வளோ பயங்கரமான வாழ்க்கை. அதை காட்டில் சாகிறது நல்லது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி அல்ல, ஒரு மனுஷன் உண்மையாக எங்கன்னா அங்கே தான் பிரியமானவங்களே ஃபஸ்ட்டு அதுக்காக உழைக்கணும், அதை நீ தீர்த்தணும். இப்போது அவன் சாபம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த சாபம் பிள்ளைங்க மேலே, குடும்பம் மேலே வந்து அந்த சாபம் தான் முன்னேறாமல் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கும், ஆனால் இவர் வேறெல்லாம் பண்ணி உக்காந்துப்பார், வளரவே முடியாது. உண்மை இல்லை. ஃபஸ்ட்டு எங்கே கமிட் ஆகணுமோ அந்த இடத்துல அந்த கமிட் ஆகிட்டு ஆண்டவரே, அங்கே தவறிச்ச ஆண்டவரே, அங்கே நான் வந்து மிஸ் பண்ணிடுங்கிற ஆண்டவரே, அதை தீர்த்து விடும்படி எனக்கு ப்ளஸ் பண்ண ஆண்டவரே, அவன் என்னை சபிக்கக்கூடாத ஆண்டவரே, அவன் என்னை தூட்டக்கூடாத ஆண்டவரே அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உன்னால் கட்ட முடியலைன்னா வாங்கக்கூடாது, உன்னால் முடிகிறத தான் பண்ணணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவன் சபிக்கும்போது அந்த சாபங்கள் உங்கள் மேலே வரும், அவன் திட்டுற அந்த தூஷணங்கள் உங்கள் மேலே வரும். அதனால தான் நிறைய பேர் முன்னேறாமல் இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்லட்டும், கை கூப்பி உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணின்னு போங்க. முடியாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏணி போட்டு கடன்லாம் வாங்கி கடன் கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்களாண்ணா ஃபஸ்ட்டு தூக்கம் வரக்கூடாதையா. அந்த மனுஷனுக்கு நான் கடன் கொடுக்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், அந்த மனுஷனுக்கு நான் கடத்தை தீர்த்துவேன், கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களா, கர்த்தர் நிச்சயமாக இவங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உண்மை அதுதான். ஆமாம், வாங்கிட்டு பரவாயில்ல ஆட்டம் சோத்திரம் கேர்லெஸ் அவங்களுக்கு திருப்பி. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், எத்தனை பேர் இருக்கிறீங்க, உண்மை இல்லாத வாழ்க்கை அது, உண்மை இல்லாத ஜீவியம் அது. அப்படி நீ உண்மை இல்லாத வரைக்கும் நீ வளரவே மாட்டாய். நான் எதுக்கு இவ்வளோ வேதனையோடு பேசினிக்கிறேன்னா, நீங்கள் வளரணுன்றதுக்காக தான் பேசினிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நிற்கக்கூடாது, நீங்கள் வளரணும் பிரியமானவங்களே. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு சகோதரன் சொல்கிறான், இன்னொரு இந்து சகோதரன் நிறைய பேசுவாங்க, என்கிட்ட நிறைய பேசுவாங்க. ஒரு சகோதரன் சொல்கிறான்,
ஐயா நான் ஃப்ரெண்டாக அந்த சகோதரனுக்கு நான் ஃப்ரெண்டாக இருந்தேன், ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், அந்த சகோதரனுக்கு என்னென்னலாம் உதவி பண்ணிருந்தேன், அந்த சகோதரனுக்கு நிறையெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டான், கிட்ட 4 வருஷம் ஆகிட்டுக்குது, வட்டியும் கிடையாது அசலும் கிடையாது, கேட்டால் ஏமாத்தினேக்கிறான். சித்திரம் எவ்வளோ வேதனை, அல்லேலூயா, எவ்வளோ வேதனை. அப்படி கெட்ட வார்த்தையை திட்டுறான், ஏன் முன்னிய கெட்ட அசிங்கமான வார்த்தையை திட்டுறான். எப்படி இருக்கும் இவங்கெல்லாம், எப்படி பத்துன்னு தூங்குறாங்களோ தெரில, எப்படி சோறு தின்றானோ தெரில, எப்படி வாழ்கிறானோ தெரில, அறிவு இருக்குதோ இல்லை தெரில, இப்படி வாழ்கிறவன் உண்மை இல்லாதவன். அவங்கள பற்றி தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, அவங்கள பற்றி தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பிரியமானவங்களே, கொடுக்கறதுல, வாங்கிறதுல, பேசுறதுல, வாழ்கிறதுல உண்மை இல்லைன்னா நீ இருட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீ உண்மைக்காக பிரயாசப்படு, இரவும் பகலா உழை, கடத்திலிருந்து வெளியே வா, கொடு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் கழுத்தி அறுத்துக்குவேன், அந்த மாதிரி காரியங்களை கழுத்தி அறுத்துக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எங்கன்னா வாங்கிட்டா ஒரு நாள் லேட் ஆனாலே என் மனசாட்சியே சொல்லு, குத்து என்ன. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டருக்கு முன்பாக பணிந்து ஜெபம், ஆண்டவரே இது லேட் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்குமே எந்த இடத்துலுமே, ஃபேமிலியாக இருக்கட்டும், அது வெளியே இருக்கட்டும், எந்த கமிட்மெண்ட்டில் என்னால் என்ன முடியுதோ அதுக்கு தான் இறங்குவேன். என்னால் முடியாததுக்கு எதுக்குமே நான் தலை சாய்க்கவே மாட்டேன். ஏன்னா என்னால் முடியாதுன்னு தெரியும், இது எனக்கு தேவையில்லைன்னு தெரியும், இது ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியும். எனக்கு என்ன நீடோ அதுதான், அதிலே நம்ம ஓடணும். தவிர அங்கே இங்கே வாங்கி போட்டு அங்கே இங்கே பண்ணிட்டு உண்மை இல்லாத எத்தனை பேர். பைபிள் சொல்லுது, உத்தமமான மனுஷன் யார் தெரியுமா? உண்மையுள்ளவன் தான். அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. நாவிலே, ஆமாம், அவன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் உண்மையாக இருக்கிறவன் தான். இன்றைக்கி எத்தனை பேர், ஆமாம், கொடுத்தவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் எத்தனை பேர். அந்த வேதனையெல்லாம் உனக்கு வராதா? நிச்சயம் வரும். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் வாசிங்க அந்த வசனத்தை, 2ஆம் வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நாலாம் வசனம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆணையிட்டுட்டான், சொல்லிட்டான், நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாத இருக்கிறவன் தான் உத்தமன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார. சொல்லுங்க, என்னது? மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அவன் எப்படி இருக்கிறானா? தவறாது இருக்கிறானா? நம்ம சொல்லுங்க, நம்ம தவறிடுறோம். அல்லேலூயா. ஆமாம், கொடுத்தவன் நல்லா இருப்பான், வாங்கிக்கிறவன் நல்லா இருப்பான், நடுவில் இருந்தவன் தான் மாட்டி சாகணும். சாப்பிட்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க? கொடுத்தவன் நல்லா இருப்பான், வாங்கினவன் நல்லா இருப்பான், நடுவில் நின்னா பாருங்க ஜாமீன். ஒரு நாள் பேசுகிறேன் இருங்க அதை பற்றி. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கே ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்தாரு. நானே 2 இடத்துல மாட்டினிக்கிறேன், இன்னும் அதான் பேசினிக்கிறேன், எரிஞ்சி பேசினிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே 2 இடத்துல மாட்டினிக்கிறேன், இன்னும் அப்படியே எரியுது எனக்கு. அவன் வாழ்க்கை எரியாதா? சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே கொட்டினார், தலையில் கொட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கே தீர்மானம் பண்ணேன். பிரதர் சொல்லிட்டே இருப்பார், யோவான் பிரதர் உக்காந்துக்கிறாரு பின்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க. சிரிச்சுன்னுக்கிறார் அவர். ஆமென். அல்லேலூயா. வேணா பாஸ்டர்னா கேட்டியா? இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பேசுறதுன்னு தெரில, முழிக்கிறேன்.
ஏன்னா இந்த ஜாமீன் இருக்கக்கூடாது, அவ்வளோ ஒரஸ்டான வேலை வேறு இன்னும் எதுவுமே கிடையாதான். ஒரஸ்டான் தான் அது. ஆண்டவர் அது வெறுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஒரு வேளை இங்கே என் மாதிரி அடிபட்டவங்க நிறைய பேர் உக்காந்துக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறாரு, உண்மையாக இருக்கிறவனை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே ஏந்து நிற்கலாமா? எல்லோரும் ஏந்து நிற்கலாமா? யாரும் ஓடி போச்சு, எல்லாம் ஏந்து நிற்கலாம். நீயும் நான் வெளிச்சமாகணும்னா 3 காரியங்கள் எல்லாம் சொல்லுங்கள். முதலாவது நற்குணம். சொல்லுங்கள், என்ன குணம்? 2வது நீதி. 3வது உண்மை. கைப்பிடிச்சி சொல்லலை நீங்கள். மரியாதை, நீதியாயிரு, நற்குணமாயிரு. மரியாதைன்னு சொல்லுங்கள் பக்கத்தில். உண்மையாயிரு. ஒருவேளை இந்த சர்ச்சில் இருக்கிற நீங்கள் உண்மையாக இல்லாமல் இது இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். நாளைக்கே போய் உக்காந்து எதெல்லாம் ஏமாற்றிக்கிறீங்க, எதெல்லாம் வாங்கிக்கிறத கொடுக்காம இருக்கிறீங்க, அதுக்கு முதல் ஜெபம் பண்ணி அதுக்கு சம்பாரித்து முதல் அதை தீர்க்க பாருங்கள். அப்போ நீங்கள் வளருவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு தடை நான் சொல்ல முடியும். அல்ல சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். நம்ம வளராது இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தடை, அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் எடுத்துட்டுக்கிறேன். ஆமாம், நம்ம வளராததுக்கு என்ன தடை? ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு வர்றேன், தசம்பா கொடுக்குறேன், பட் என்ன வளரல. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இன்னும் கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதை கரெக்ட் பண்ணு, அப்போ வளர்ந்துருவேன். ஹலோ சொல்லுங்கள். இது கரெக்டாகிட்டுக்கிற, இன்னும் நிறைய கரெக்டாக வேண்டியது இருக்குது. அதை கரெக்ட் பண்ணாமே செட்டப் பண்ணாமே போயின்னுக்கிறேன். அதனால தான் வளரல. அதுக்குன்னு ஒரு மெசேஜ் எடுக்க போகிறேன். எல்லோரும் கண்களை மூடலாம், ஆண்டரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் வெளிச்சம் கொடுக்காம தடக்குதோ அதெல்லாம் வெட்டி எடுக்கும்படி ஏசப்பாக்க சொல்லுங்கள். வசனத்தை கொண்டு வெட்டி எடுத்துருங்க ஆண்டவரே. ஓ, வசனத்தை வச்சு எனக்குள்ளே எதெல்லாம் உண்மை இல்லையோ அதை வெட்டி எடுக்கும்படி நீங்கள் ஊழியக்காரனை கொண்டு பேசியிருக்கிறீங்க. ஆமாம், இந்த விஷயத்தில் நான் உண்மை இல்லை, இங்கே நான் நீதி இல்லாமல் போயிட்டேன், இங்கே நற்குணம் இல்லாமல் போயிடுச்சு, கெட்ட குணம் எனக்குள்ளே இருக்குது, கெட்ட சிந்தனை எனக்குள்ளே இருக்குது, கெட்ட வாழ்க்கை எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் நான் எரியாமல் போயிட்டேன், நான் வெளிச்சம் கொடுக்காமல் போயிட்டேன். ஓ, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் அல்லவா, என்னை வெட்டி எடுங்க ஆண்டவரே. எபிரேயர் 4:12 வசனத்தில் இருதயத்தின் நினைவு சிந்தனைகளையும் வகை அறுக்கிறது வசனம் ஆண்டவரே. வகை அறுத்து எடுங்க ஆண்டவரே. என் மைண்ட்ல இருக்கிறத கெட்ட துர்குணங்களை எடுங்க ஆண்டவரே. வசனத்தை வச்சு எடுங்க ஆண்டவரே. என்னை அடித்து நொறுக்கின ஒளிவை எண்ணெயாய் மாட்டும் ஆண்டவரே. எனக்கு பரிசுத்த இருதயம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஜீவியம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்குள்ள கசுப்பானது, எனக்குள்ள வெறுப்பானது, எனக்குள்ள உதகாதது, எனக்குள்ள என்னை மங்கி போக செய்கிற காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. உம்முடைய தாசனை கொண்டு பேசுனீங்களப்பா, எல்லாத்தையும் எடுக்கிறப்பா, உம்முடைய வசனத்தை கொண்டு எடுத்துருங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க, கேளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை எரிகிற விளக்காய் மாத்துங்க ராஜா. ஓ எர்ராகா பாமா எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணிடுங்க. எரிகிற விளக்காய் நான் போன வெளியேன்னு சொல்லுங்க. எரிகிற விளக்காய் போனேன்னு சொல்லுங்க. என் விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லுங்க. என் வேலையில வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லுங்க. என் உத்தியோகத்தில் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லுங்க. என் கான்ட்ராக்ட் வேலையில வெளிச்சமா இருக்கணும் அப்பா. எதெல்லாம் தடை இருக்கிறத உடைச்சிருங்கப்பா. இந்த ஜூன் மாசத்தை எனக்கு ஆசீர்வாதமா மாட்டுங்க ஆண்டவரே. ஓ, இந்த ஜூன் மாசத்தை எனக்கு பிளெஸிங்கா மாத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் உடைச்சு எடுக்க போகிறா. ஓ, நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய் மகனே. ஓ, நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். ஓ, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசத்திலிருந்து தகர்ந்து போயிருக்கிறாய். சிந்தனை எல்லாம் மாறி இருக்கிறது. ஒரு நாள் இயேசுவே நம்பி இருந்த, இன்னைக்கு உலகத்தை நம்பி கொண்டிருக்கிற மனுஷன் பக்கம் திரும்பிட்ட. அதுதான் உன் விளக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. திரும்பு, இயேசுகிட்ட திரும்பு. உன் பேச்சில திரும்பு, உன்னுடைய எண்ணங்களில் திரும்பு, உன்னுடைய சிந்தனையில் திரும்பு மகனே. ஒரு நாள் இயேசுவே நம்பி இருந்த, இன்னைக்கு எதெல்லாம் நம்பி இருக்கிற, இன்னைக்கே மனம் திரும்பிடு. இயேசுக்கு ஒப்பு கொடு. ஓ, இயேசுக்கு ஒப்பு கொடு. ஓ, தெரியாத அநேக பாவ சிந்தனைக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். பாவ சிந்தனை உன்னை வாட்டி கொண்டிருக்கிறது. எஸ், அதுதான் உன் ஜப வாழ்க்கை தடுத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வார்த்தைகள் வாசிக்க தடுத்து கொண்டிருக்கிறது. எடுத்து போடு. எதெல்லாம் எந்தெந்த அசிங்கம் எல்லாம் செல்போன் உன்னை ஓவர் கம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால் தான் பேசாத வார்த்தைகள் எல்லாம் வருகிறது வாழ்க்கையிலே. ஆமாம், சிந்திக்காத சிந்தனைகள் வருகிறது. இன்னைக்கு செல்போன் உனக்கு கடவுளாய் மாறிவிட்டதா? இன்னைக்கு எடுத்து போட்டு விடு. உன் இருதயத்தில் என்னென்னலாம் அசிங்கங்கள் இருக்கிறதோ, தீட்டான காரியங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே வகை அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை அறுத்து எடுங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வகை அறங்க ஆண்டவரே. எங்களை வகை அறுத்து எடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பரிசுத்த ஜீவத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எரிகிற விளக்கா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு அப்பா உமக்கு இஷ்டமில்லாத மார்க்கங்கள் ஆண்டவரே
போடுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உங்கள் சாயலுக்கு ஒப்பா எங்களை மாட்டும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை வெளிச்சமாக மாறின ஆண்டவரே, நாங்கள் எரிகிற விளக்காய் மாறின ஆண்டவரே. எங்களுடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வரணும், எங்கள் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வரணும், எங்கள் வெளிச்சத்திற்கு ஐஸ்வர்யங்கள் வரணும், எங்கள் வெளிச்சத்திற்கு ஆசீர்வாதம் வரணும். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தாவே எங்களை வெளிச்சமாய் மாட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் பார்த்துக்கங்க, எல்லாம் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்குது, எல்லாம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர், கட் பண்ணி. ஆமாம், புது சிந்தனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.